இப்போ இதில் ஸ்கெட்ச் போட்டு என்ன கொண்டு வரான்னு கேட்டிங்கன்னா, பார்லிமெண்ட்டில் இந்த பில்லு இப்போ வந்ததுக்கு பிற்பாடு டிபேட் இருக்குது, மற்றதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் கூட ஆரம்ப நிலையிலேயே பொதுமக்களை அது மிரட்டுவதாக இருப்பது மட்டுமில்லாமல் இவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதை செய்யறதுக்கு உண்டான எல்லாத்தையும் அதை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உதாரணமாக அதை கொண்டு வந்ததுக்கு முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி வாயில நுழையாத ஒரு பேர், அதாவது பிபி அப்படின்னா விக்சித் பாரத் தான் அது பேர். வளர்ந்த இந்தியா, வளர்ந்த இந்தியான்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை வந்து நீங்கள் அந்த சுருக்கி படிச்சிங்கன்னு வச்சிங்களா, அப்ரிவேஷனு ஜிராம்ஜின்னு வருது. அது அந்த அதை கொண்டு வந்துட்டு இப்போ நாளை இந்த சாயந்தரத்துலேருந்து சங்கிகள்லாம் ஆரம்பிச்சிடுவான். ஜிராம்ஜி திட்டம் இருக்குல்ல, அது இந்த ஜெய் ஸ்ரீராம் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும் சவுண்டு, சினானிமஸாக. உடனே வந்து ஜிராம்ஜி திட்டத்தை வந்து எங்கள் மோடிஜி கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு மக்கள் ஜி எல்லாம் வந்து இனிமேல் வேலை ஜி திட்டத்துக்கு போயிட்டு 125 ஜியில் வேலை செய்வாங்க, 5G ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு அப்படின்னு இந்த சங்கி கூட்டம்லாம் சாயந்தரத்தில் ஆரம்பிச்சிடும். ஒரு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தும் போதே ஒன்றிய அரசை குறை சொல்ல வேண்டும், மோடியை குறை சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய நோக்கம் அல்ல. அதில் இருக்கின்ற நிறை குறைகள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த பணம் வந்து நேரடியாக அவர்கள் கைகளுக்கு போவதற்கு பின்னால் வங்கி கணக்கு மாற்றப்படும் சொல்லியிருக்காங்க. சரி, 100 நாட்களுக்கு பதில் 125 நாட்களுக்கு அது மாற்றப்படுகிறதுன்னு இருக்காங்க. சரி, இந்த 100 நாட்களுக்கு மேலே 125 நாள் கொடுக்குறதும் சரி, திட்டத்தோட பேர் மாற்றுறதும் சரி, எல்லாம் பண்ணிட்டு இங்கே தான் கை வைக்கிறாங்க. இதுவரைக்கும் முழுக்க முழுக்க அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்த அந்த நிதி உதவியை மாநில அரசுகளுடன் சேர்ந்து ஏற்க வேண்டும். அது 60-40 என்ற சதவீதத்தில் இருக்கும். 60-40 என்ற சதவீதத்தில் இருக்கிறது மட்டுமில்லை, அந்த திட்டத்தை கண்காணிக்கின்ற பொழுது அதற்கு அந்த பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இல்லையா, அதற்கு ஆகின்ற அதிகப்படியான செலவுகளை அந்த மாநில அரசை ஏற்க வேண்டும்.